I welcome you to learn English. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ். உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு பாதி வாக்கியம் நான் கொடுத்துருக்கேன். அந்த வாக்கியம் எப்படி முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. வாட்ச் பாருங்கள், மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கரெக்டான ஆப்ஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ த ஃபுல் சென்டென்ஸ் இஸ் இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி, வாட் இஸ் ஈஸி, இட் இஸ் வெரி ஈஸி, டு பி அப்டேட்டட் இஸ் இம்பார்ட்டண்ட். ரெண்டுமே மேட்ச் ஆகாது, மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கும். விடைகளை கண்டுபிடிப்பது மிகவும் ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். டோன்ட் வரி. இந்த வாக்கியம் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எல்லாமே சரியாகிவிடும். டோன்ட் வரி, ஹீ அட்டெண்டட் அண்ட் ஆஸ்க்டு அப்படின்னு வராது, மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி டோன்ட் வரி, கவலைப்படாத, யூ வில் பி பனிஷ்டு, நீ தண்டிக்கப்படுவாய். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மீனிங்லெஸ். டு டூ ஆர் நாட் டு டூ, செய்வதா செய்யாமல் இருப்பதா, இந்த வாக்கியம் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். செய்கிறதா செய்யாமல் இருப்பதா, இதுதான் நம்மளுடைய குழப்பம். டு டூ ஆர் நாட் டு டூ இஸ் ஆர் கன்ஃபியூஷன். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிட் ஆகாது. ஷீ இஸ் த மேனேஜர், இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஷீ இஸ் த மேனேஜர் as well as housewife. ஸோ அந்த as well as அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். she is the manager, she works hard அப்படிங்கிறதும் மேட்ச் ஆகும். பட் அந்த as well as அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச், ஏன்னா அது ஒரு கன்ஜங்ஷன். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம். வாட் அ பியூட்டிஃபுல் ஒர்க். இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்ன ஒரு அழகான வேலையாக இருக்கிறது இது. What a beautiful work it is. We must believe, நாம் நம்ப வேண்டும். இந்த வாக்கியம் எப்படி முடியும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிட் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எதிர்காலம் நமக்கு தான். We must believe the future is ours. We must believe, give up everything அப்படின்னு வராது. அதே மாதிரி we must believe, we should not believe அப்படின்னு வராது. How did we win? நாம் எப்படி ஜெயித்தோம்? How did we win? இந்த வாக்கியம் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும், கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் எப்படி ஜெயித்தோம் என்பது ஒரு கேள்வி இல்லை. How did we win is not at all a question. if கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், இந்த வாக்கியம் எப்படி முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இஃப் யூ கம் தேர், நீங்கள் அங்கு வந்தால். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ கம் தேர் ஐ வில் கிவ் யூ புக்ஸ். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புக்ஸ் கொடுப்பேன். இஃப் யூ கம் தேர் இட் இஸ் எ குட் பிளேஸ் அப்படின்னு வராது. நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு வராது. ஸோ இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் முடியணும். ஐ டு நாட் பை திஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்? ஐ டு நாட் பை திஸ் பிகாஸ் ஐ ஹாவ் மோர் அப்படின்னு வருமா? இல்லை ஐ டு நாட் பை திஸ் இன் த ஹால் ஆன் த டேபிள் அப்படின்னு வருமா? இல்லை ஐ டு நாட் பை திஸ் வாட் அ ஹாட் வெதர் அப்படின்னு வருமா? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டு நாட் பை திஸ், நான் இதை வாங்கவில்லை. பிகாஸ், ஏனென்றால், ஐ ஹாவ் மோர், என்னிடம் நிறைய இருக்கின்றது. ஐ டு நாட் பை திஸ் பிகாஸ் ஐ ஹாவ் மோர். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். மேலே இருக்கிற சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். தேர் இஸ் நோ ஆப்ஷன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மேக்ஸிமம் டைம் ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் அப்படிங்கிற அசம்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கு நிறைய ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய இங்கிலீஷ் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸ் எந்த மாதிரி முடியுது
அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் எழுதுகிறப்ப பேசுகிறப்ப இஃப் கண்டிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஒரு லாங் சென்டென்ஸை நீங்கள் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். தெர் இஸ் நோ ஆப்ஷன், எந்த ஆப்ஷனுமே இல்லை. வி மஸ்ட் செலக்ட் திஸ் ஒன், இந்த ஒன்றை தான் நாம் செலக்ட் பண்ணி ஆக வேண்டும். வி மஸ்ட் அப்படின்னா கம்பல்சரி. தெர் இஸ் நோ ஆப்ஷன், வி மஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். தெர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் மோர் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தெர் இஸ் நோ ஆப்ஷன், ஹீ கால்டு மீ எஸ்டர்டே அப்படின்னு சொல்ல முடியாது. அனதர் இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் யூ ஸ்டடி வெல், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான மீனிங் தான் அது. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் கெட் குட் மார்க்ஸ், யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ். இஃப் யூ ஸ்டடி வெல் ஹீ சப்மிட்டட் ஹிஸ் நோட்ஸ் அப்படின்னு வராது, மீனிங்லெஸ். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ டுக் லீவ்ஸ், ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு. ஸோ அந்த இஃப் கண்டிஷன்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் கண்டிஷன்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டைப்ஸை பற்றியும் இந்த சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹீ டோல்ட் மீ, அவர் என்னிடம் சொன்னார். வாட் இஸ் யுவர் நேம் ஒரு ஆப்ஷன். ஸ்டாண்டிங் இன் தி ஹால் இன்னொரு ஆப்ஷன். தட் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் லாஸ்ட் ஆப்ஷன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்த சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தெரிஞ்சவங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இதில் இன்வெர்டட் கமாஸ் ஆர் எக்ஸாக்ட் டயலாக் எதுவுமே இல்லை பாருங்கள். ஹீ டோல்ட் மீ தட் ஹீ வாஸ் இன்ட்ரெஸ்டட். இந்த இடத்துல that அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். ஹீ டோல்ட் மீ தட் ஹீ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஹீ டோல்ட் மீ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க முடியாது. ஹீ ஆஸ்க்டு மீ அப்படின்னு கூட இருக்கலாம். ஹீ டோல்ட் மீ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க முடியாது. அதே மாதிரி ஹீ டோல்ட் மீ ஸ்டாண்டிங் இன் தி ஹால் அப்படின்னு இருக்க முடியாது, மீனிங்லெஸ்ஸாக மாறிடும். வாட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். மற்ற வாக்கியங்களை ஃபிட் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் ஒய் ஆர் யூ லுக்கிங். ஸோ வாட் ஒரு கொஸ்டின் வேர்டு, ஒய் அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வேர்டு வராது. அதே மாதிரி வாட் இஸ் டூ யூ ஹேவ் அ பென் அப்படின்னு வராது. டூ யூ ஹேவ் அ பென் அப்படிங்கிறது எ செப்பரேட் வேர்பல் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. WH டைப் கொஸ்டின். இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.